வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். அதேமாதிரி நம்மளுடைய நேமில் வேறு எங்கேயாவது பெய்டு சேனல்ஸில் வந்து காசு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி காசுலாம் எதுவும் கொடுக்காதீங்க. நம்ம ஃபோட்டோ யூஸ் பண்ணாலோ அல்லது தமிழ்ஷாட்ன்ற நேமை யூஸ் பண்ணாலோ அங்கே போய் ஏமாந்துடாதீங்க. நான் அந்த மாதிரி எந்த பெய்ட் சேனல்ஸும் ரன் பண்ணுறதில்ல. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எம்ஏசிடி பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எம்ஏசிடியில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து எந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் என்ன இருக்குது, பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது, அந்த வழிகள் எல்லாமே வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிஸ்க்கு வந்து எடுக்கலாமா வேணாமாங்கிறத ரிஸ்க் அனாலிசிஸ் வந்து நீங்கள் பண்ணணும். சில பிளாட்ஃபார்மில் பாண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து சில பிளாட்ஃபார்மில் அவங்களே வந்து அந்த ரிஸ்க் அனாலிசிஸும் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து நான் ஒரு பிளாட்ஃபார்மாக நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகேவா? நான் வந்து மொத்தமாக 5 பிளாட்ஃபார்ம் போட்டேன். இப்போ ஒன்னொன்லேயும் என்னென்ன இருக்குன்றதை வந்து தனித்தனி வீடியோவாக நான் போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க. நான் அது மாதிரி டீப்பாக போடுறேன். இப்போ எம்ஏசிடியை பார்த்து முடிச்சிடுவோம். எம்ஏசிடியை பொறுத்தளவில் லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றதுக்கு முதல்ல போயிடுவோம். நார்மல் எம்ஏசிடி இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இதுதான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஏசிடியில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். நீங்கள் எம்ஏசிடி இண்டிகேட்டர்லேருந்து எல்லியாட் வேவ் வரைக்கும் எந்த டெக்னிக்கல் டூல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் கண்டிஷன்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? வேறு வழியே கிடையாது. இப்போ எல்லியாட் வேவுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். பேசிக் கண்டிஷன்ஸ்னு சில விஷயம் இருக்குது. அதே மாதிரி எம்ஏசிடிக்குன்னு பேசிக் கண்டிஷன்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஹைலைட்டடான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஏசிடியை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுக்க போகிற என்ட்ரி கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணதாக இருக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணதாக இருக்கணும். அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் உங்களுக்கு டவுட் இருக்குன்ற பட்சத்தில் ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக தான் இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இண்டிகேட்டர்ஸ்ன்றது ஒரு சின்ன சப்போர்ட்டிவ் டூல் மட்டும்தான். உங்களுடைய அக்யூரஸியாக ஒரு 5% மேலே ஏற்றி கொடுக்கறதுக்கு மட்டும்தான். மற்றபடி இதையே நம்பி நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் தப்பு வரும் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல தப்பு வரும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல செல்லிங் சிக்னல் மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா செல்லிங்கே ஆயிருக்காது, அது பாட்டுக்கு மேலே ஏறிடும். திருப்பி இந்த இடத்துல பையிங் சிக்னல் வரும். நீங்கள் இந்த இடத்துல லாஸ் பண்ணதை நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல வாங்காமல் இருப்பீங்க. இந்த இடத்துல வேகமாக மேலே ஏறும். திருப்பி இந்த இடத்துல செல்லிங் சிக்னல் வரும். செல்லிங் சிக்னல் வந்தால் இறங்காதுன்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல செல்லிங் சிக்னல் நல்லா இறங்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நிறைய இடத்துல வந்து மிஸ்டேக் நடக்கும். அதுக்கு தான் வந்து லாஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட்டு 3 விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனாக தெரியுது இல்லையா? எஸ். என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, முதல் விஷயம், இந்த கோடு, இந்த சென்ட்ரல் லைன் இருக்குது பாருங்கள். இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே அப் ட்ரெண்டு, இந்த லைனுக்கு கீழே வரது எல்லாமே டவுன் ட்ரெண்டு. ஓகே, இப்போது இந்த எம்ஏசிடி லைனும் சிக்னல் லைனும் இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப் ட்ரெண்டு, கரெக்ஷன், அப் ட்ரெண்டு, கரெக்ஷன், அப் ட்ரெண்டு, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது அங்கேருந்து திருப்பி கரெக்ஷன் வந்திருக்கு. ஆனால் இந்த கரெக்ஷன் வந்து எம்ஏசிடியில் வரும்பொழுது இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணாமல் இருக்கணும். கட் பண்ணாமல் இருந்தால் அடுத்து வரக்கூடிய ஏற்றம் தொடர்ந்து ஏறத்துக்கு மேலே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அப்படி இல்லை, இதை தாண்டி கீழே வந்துருச்சுன்னா அடுத்து வர ஏற்றம் கரெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த ஏற்றத்தை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த எல்லியாட் வேவ் படிக்கும்போது பேசிக்காக படிக்கிறவங்களுக்கு வந்து எல்லியாட் வேவை கண்டுபிடிக்கவே முடியாது. வேவ் எத்தனாவது வேவ்னு 3 வேவ் வந்ததுக்கப்புறம் தான் என்ட்ரியே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வேவ் செகண்ட் வேவ் வந்தால் தான் தேர்ட் வேவ் எதுன்னே கண்டுபிடிக்க முடியும். அப்போ தேர்ட் வேவ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாலட்டிலிட்டி நீங்கள் மிஸ் பண்ணி தான் ஆகணும் மார்க்கெட்டில். ஓகே, பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க வேறு கன்ஃபர்மேஷன் வச்சு பண்ணிவிடுவாங்க. ரொம்ப ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மார்க்கெட்டை பார்த்தோன்னா பல ஆங்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சைக்கிளிக்கெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெறுமனை எல்லியாட் வேவ் பார்க்கும்போது தேர்ட் வேவுக்கு மேலே தான் அவங்க என்ட்ரி ஆக முடியும். அதே மாதிரி தான் எம்ஏசிடிலையும் நீங்கள் வந்து இந்த லைனை வந்து தாண்டி வந்திருக்கணும். ஓகே, இந்த லைனை தாண்டி மேலே போகணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கரெக்ஷன் வரும். 2வது கரெக்ஷனில் தான் இந்த மாதிரி ஒரு லைனை தாண்டி மேலே போய் ஒரு கரெக்ஷன் வந்து 2வது கரெக்ஷனில் தான் வந்து இந்த இடத்துல தான் வந்து என்ட்ரி வந்து அதிகமான சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது சில நேரங்களில் ஓகே எம்ஏசிடியோடைய இந்த அலைன்மெண்ட் வந்து மாறும். ஆக்சுவலாக எம்ஏசிடி அப்படின்னா என்னென்னா, மூவிங் ஆவரேஜோடைய கான்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ், அதுதான் எம்ஏசிடி அப்படின்ற வார்த்தைக்கு அந்த எம்ஏசிடி அப்படின்னா என்னென்னா மூவிங் ஆவரேஜ், கான்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன், 12-26ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? இதை வந்து நீங்கள் மூவிங் ஆவரேஜில் 12-26 நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா
மூவிங் ஆவரேஜோட கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பு தான் இந்த MACD. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை கால்குலேட் பண்ணி பண்ணுறது தான் MACD. மூவிங் ஆவரேஜ் அப்படியே பிரிண்ட்லாம் பண்ணாது. மூவிங் ஆவரேஜ் கேப்பை மட்டும் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். அதான் MACD. ஓகேங்களா? அதனால தான் இது என்ன பண்ணணும்னா, அந்த கான்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து பெரிய அளவில் பயன்படுத்திக்குவாங்க. எதுக்காக கான்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னா, ஒரு ட்ரெண்டு வந்து மாறப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் MACDயை வந்து அதிகபட்சமாக யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி என்ட்ரி எக்ஸிட்டுக்கெலாம் MACDயை யூஸ் பண்ண மாட்டாங்க. கான்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் பயன்படுத்திக்கிறது அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு ஏதாவது சாம்பிளோடையே காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கேருந்து ஏறி இருக்கா, ஆனால் இங்கே பாருங்கள் ஏறவே இல்லை, இறங்கி இருக்கு பாருங்கள். கரெக்டாக இங்கே ஏறி இருக்குது, இங்கே இறங்கியிருக்கு. அப்படின்றப்போ இதுதான் அந்த டைவர்ஜென்ஸ். அப்போது இது என்ன நடக்கும், அந்த கான்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் இதுதான். இதில் வந்து என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி இதே லைனில் போகலை அப்படின்னா எப்போ வேணாலும் அது டவுன் ஆகும்னு அர்த்தம். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கிடையாது, நல்லாவே ஒரு டவுனை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் MACDயை பெரும்பாலும் வந்து பயன்படுத்துவாங்க. சில பேர் இதை ஸ்கேல்பிங் டூலாகவும் பயன்படுத்துவாங்க. அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு முதல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து, கன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு நான் ப்ராக்டிஸில் இல்லைங்க, நான் பேசிக்கில் இருக்கேன், ப்ரைஸ் ஆக்ஷன் வச்செல்லாம் என்னால் நம்ப முடியல அப்படின்றவங்க ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக சூப்பர் ட்ரெண்டையோ அல்லது MACDயோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் எல்லா இண்டிகேட்டரும் ஒரே ரிசல்ட்டை தான் காமிக்குன்றதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அது புரியலைன்னா அதுக்கும் தனியாக வீடியோ போட்டுறேன். ஆனால் நீங்கள் கேட்டால் தான் போடுவேன். ஓகேவா? கீழே கமெண்ட்டில் கேளுங்க, அதை வந்து நான் போடுறேன். ஸோ இப்போ MACDயில் அது புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்தது நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, MACDயை பொறுத்தளவில் சில நேரங்களில் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், இந்த இடத்துல நீங்கள் இண்டெக்ஸ் எடுத்துருக்கீங்களோ ஸ்டாக் எடுத்துருக்கீங்களோ ஏதோ ஒன்று எடுத்துக்குவீங்க, அதனுடைய மூமெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸாக நடந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட்டாக MACDயோட சிக்னல் எல்லாமே வரும். இந்த இடத்துல கட்டு எல்லாமே லேட்டாக வரும். மார்க்கெட் ஏறினதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து கட்டு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஹிஸ்டோகிராமை மட்டும் பயன்படுத்துவாங்க. இதை விட்டுருவாங்க. இந்த லைனையே பார்க்க மாட்டாங்க. இந்த லைனை அப்படியே கிராஸ்டு, இந்த லைனை பார்க்கவே மாட்டாங்க. வெறும் ஹிஸ்டோகிராம் மட்டும் பார்ப்பாங்க. ஹிஸ்டோகிராம் பாருங்கள். இப்போ நான் வந்து ஹிஸ்டோகிராம் மட்டும் தெரிகிற மாதிரி அதை ஜூம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஹிஸ்டோகிராம் மட்டும் தெரிகிற மாதிரி ஜூம் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதைத்தான் ஸ்கேல்பிங் ட்ரேடிங்க்கு வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. இப்போது இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கலர் வந்து லைட் க்ரீனாக மாறிச்சுன்னா அங்கேருந்து இறங்குறதுக்கு ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அங்கேருந்து இறங்கிட்டே வரும். இந்த இடத்துல பாருங்கள், அந்த லைட் க்ரீன் ஆரம்பித்த இடத்துலேருந்து அப்படியே இறங்கிட்டே வருதா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், லைட் க்ரீன் ஆரம்பித்த இடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக இறங்கிட்டே வரும். ஸோ இங்கேருந்து இறங்கிட்டே வரும். கரெக்டாக லைன் போடுறேன்னா, அதே மாதிரி ரெட்டு வந்து லைட் ரெட்டாக மாறும். மாறிச்சுன்னா ஏறுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அங்கேருந்து ஃபுல்லாக ஏறிக்கிட்டே தான் வரும். ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஏறிக்கிட்டே வரும். இப்போ நான் வந்து MACD சிக்னலையோ அந்த இந்த கட்டாகுது பாருங்கள், இதை காட்டவே இல்லை. வெறும் MACD ஹிஸ்டோகிராமை மட்டும்தான் பார்க்குறோம். ஹிஸ்டோகிராமே நமக்கு வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? வெறும் ஹிஸ்டோகிராம் ட்ரேடர்னு வாங்க அவங்கள. MACDயில் ஹிஸ்டோகிராமை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஃபெயிலியர் சிக்னல்னா பெரிய லாஸ் இல்லை, ஆனால் சக்ஸஸாக வரல. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், ஃபெயிலியர் சிக்னல். ஆனால் இந்த ஃபெயிலியர் சிக்னலில் கூட ஓரளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு. இந்த இடத்துல இன்னும் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த லைட்டு ரெட்டு வந்ததுக்கப்புறம், லைட் க்ரீன் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து கரெக்டாக இறங்கும். இந்த ஹிஸ்டோகிராமை பேஸ் பண்ணி, அதாவது ஹிஸ்டோகிராமில் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, இந்த அப் ட்ரெண்ட் முடிஞ்சோடனே எப்போ க்ரீன் கலர் லைட் க்ரீனாக மாறுதோ அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஓகேவா? அங்கேருந்து கீழே ஃபுல்லாக செல்லிங் வரும். அதுக்கப்புறம் ரெட்டு எப்போ லைட் ரெட்டாக மாறுதோ அங்கே என்ட்ரி எடுத்துருவாங்க. லைட் ரெட்டாக மாறினதுமே என்ட்ரி எடுத்துருவாங்க. ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் இந்த MACD வந்து லேட்டராக தான் வந்து இண்டிகேஷன் பண்ணும். MACD லைன் வந்து லேட்டராக தான் இண்டிகேஷன் பண்ணும். அதனால் ஹிஸ்டோகிராமை ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ ஹிஸ்டோகிராம் யாருக்கு ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஹிஸ்டோகிராம் தான் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் சார்ட் போட்டிங்க அப்படின்னா, 5 மினிட்ஸ் சார்ட்டில் கட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. ஹிஸ்டோகிராமை பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதே நீங்கள் வீக்லி சார்ட்டுக்கெலாம் போயிட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த கட்டெல்லாம் ஓரளவுக்கு வேலை செய்யும். இந்த MACDயை கட் பண்ணிருச்சா இறங்க போகுதுன்னு அர்த்தம். இது இறங்கிடும்.
எம்ஏசிடியை கட் பண்ணிடுச்சா ஏறப்போகுதுன்னு அர்த்தம், ஏறிடும். எங்கள் வீக்லி சார்ட்டில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டுக்கெலாம் போயிட்டீங்கன்னா இந்த கட்டை பார்க்குறத விட்டுட்டு ஹிஸ்டோகிராமை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹிஸ்டோகிராம் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி தான் பண்ணணும்லாம் நான் சொல்லலை. மார்க்கெட்டில் நிறைய பேர் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போது இந்த இந்த ஹிஸ்டோகிராம் இல்லாமல் எனக்கு வந்து இந்த சிக்னல் லைன், ஏன்னா இப்போது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹிஸ்டோகிராமை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு எம்எஸ்சிடி ஓப்பன் பண்ணுவேன். ஆனால் கடைசி வரைக்கும் ஹிஸ்டோகிராமை பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்சிடி லைன் கட் பார்த்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு கண்ணு. அப்படின்றப்போ இப்போ ஹிஸ்டோகிராமை பார்க்காது. இது முழுக்க சைக்காலஜியும் ப்ராக்டிஸும் மட்டும்தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு வின் பண்ணும். ரூல் பேஸ்டு ட்ரேடிங், சைக்காலஜி, அப்புறம் வந்து மைண்ட் செட்டு, இதுதான் மார்க்கெட்டில் பெரிய பங்கு வகிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம மைண்ட் செட்டை மாற்றினது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்சிடி வந்து மைண்ட் செட்டை மாற்றி விட்டுருச்சு. எம்எஸ்சிடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம், ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருப்போம், இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியாமல். அப்போது அதுக்கு தான் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நான் தூக்கிடுறேன். இந்த எம்எஸ்சிடிக்கு பதில் ஸ்மூத் எம்எஸ்சிடின்னு சொல்லுவாங்க. இருங்க, நான் அது ஏன் எடுக்கிறேன்றதையும் காமிச்சிட்றேன். இப்போது இங்கே பாருங்கள், இந்த எம்எஸ்சிடியில் இந்த இடத்துல ஒரு பெண்டு வருது பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் லைன் தான் எம்எஸ்சிடி லைன், ஆரஞ்சு கலர் வந்து சிக்னல் லைன். ஓகேவா? ஸோ அந்த ப்ளூ கலர் லைன் இப்படி டேர்ன் ஆகும்போது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது என்ன ஆகுதுன்னா நமக்கு எப்போ இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் லைன் இறங்க ஆரம்பித்து கட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இண்டிகேஷன் தெரியும் இது இறங்கிறதுக்கு வாய்ப்புன்னு. அந்த ப்ளூ கலர் லைனுக்கு அது அந்த ப்ளூ கலர்லேயே இருக்கிறனால நமக்கு அது இறங்க போதா ஏற போதான்ற இண்டிகேஷன் லேட்டாக தான் கிடைக்கும். அந்த லேட்டாக கிடைக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஹிஸ்டோகிராம் பார்க்கணும். ஹிஸ்டோகிராமை பார்க்க முடியாதுன்றப்போ இப்போ பாருங்கள், ஒரு இண்டிகேஷன் வந்தால் பரவாயில்ல, இதுவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா இண்டிகேட்டர் பயன்படுத்துகிறோம். அந்த இண்டிகேட்டரில் ஒரு 5 இண்டிகேஷனை கொடுத்து 5-6 இண்டிகேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அதுக்கே டைம் ஆயிரும். நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே மார்க்கெட்டே முடிஞ்சு போயிடும். இது கட் ஆகிருக்கா, இது வந்திருக்கா, இது என்ன வந்திருக்குன்னு பார்க்கறதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ஸ்மூத் எம்ஏசிடின்னு மாற்றி வச்சுருக்குறாங்க. இது வந்து முன்னாடி இருந்துச்சுங்க, இப்போ நடுவில் இல்லாமல் இருந்தது, திருப்பி அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இப்போ கூட வந்து எம்ஏசிடியில் கொண்டு வரல, அவங்கவுங்க வந்து செப்பரேட்டாக பண்ணுற நண்பர்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்து இது 2008லேயே பயன்படுத்தியிருக்கேன். கலர் பேஸ்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஹல் மூவிங் ஆவரேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நார்மலைஸ்டு ஸ்மூத் எம்ஏசிடின்னு இருக்குது பாருங்கள், யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு, யாருன்னு தெரில, அதை அப்ளை பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஹிஸ்டோகிராம் வராது, ஆனால் ஹிஸ்டோகிராமோட ரிசல்ட்டை இந்த எம்ஏசிடி லைன் இங்கேயே காமிச்சிடும். க்ரீன்னா க்ரீனில் போவோம், கட்டு இந்த இடத்துல தான் வருது பாருங்கள், தெரியுதா? கட்டு இந்த இடத்துல வருது, ஆனால் அதுக்கு முன்னாடியே ரெட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், கட்டு இந்த இடத்துல வருது, அதுக்கு முன்னாடியே ரெட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கட்டு இந்த இடத்துல வருது, அதுக்கு முன்னாடியே க்ரீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கட்டு இந்த இடத்துல தான் வருது, அதுக்கு முன்னாடியே ரெட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? நான் மார்க் பண்ணுறதை பார்க்குறீங்களா? இந்த இடத்துல ரெட்டு வந்துருச்சு, ஆனால் அந்த எம்ஏசிடி லைன் கட் ஆகுறது எங்கே? இங்கே வந்து கட் ஆகுது பாருங்கள், அந்த டாட்டட் லைன். ஸோ அப்போ நீங்கள் கட்டு பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். இந்த கலரிங் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். எம்ஏசிடி லைனோட கலரிங்னா ஒன்றும் இல்லை, அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆகுதுன்றதை இண்டிகேட் பண்ணுறது அந்த கலரிங். நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து நான் உங்களை வந்து கான்செப்டே புரியாமல் பிளைண்டாக போய்ட்டு பெட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு புரிதல் இருக்காதீங்க. இது ஏன் ரெட்டு வருதுன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூவிங் ஆவரேஜோட கான்வர்ஜென்ஸ் டைமென்ஷன்ஸோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ ப்ரைஸ் இறங்குதுன்னு அர்த்தம். இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெட் கலரில் வருதுன்னு அர்த்தம். அதை தான் இவங்க வந்து ஈஸியாக கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரெட்டு வந்ததுமே செல்லிங்க, இது வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல பையிங்க, திருப்பி க்ரீன் வந்தோடனே பையிங்க, ஃபுல்லாக இது வரைக்கும் போய் இது எந்த இடத்துல ரெட்டு திரும்புதோ அந்த இடத்துல செல்லிங். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் பண்ணிக்கலாம். இது ஸ்மூத்து. நீங்கள் ஸ்மூத் எம்ஏசிடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஸ்டோகிராமை மட்டும் பேஸ் பண்ணுவாங்க. ஹிஸ்டோகிராமை உங்களால் பார்க்க முடியுது, எனக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, நான் ரெகுலர் எம்ஏசிடியை யூஸ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹிஸ்டோகிராமையே வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களாக தான் ஹிஸ்டோகிராமை வந்து பயன்படுத்திக்குவாங்க. ஓகேவா? எம்ஏசிடியில் இந்த ஹிஸ்டோகிராமோட கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல, இந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்த உடனே செல்லிங் போட்டுருவாங்க, அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது 100% அக்யூரஸிலாம் கிடையாதுங்க. அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெவிலி அப்ட்ரெண்ட் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஹிஸ்டோகிராம் டவுனாக போனாலும் மார்க்கெட்டு மேலே ஏறும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஹிஸ்டோகிராம் இந்த இடத்துல டவுன் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் பாருங்கள், ஆல் ஓவராக இங்கே வந்து இது முடியும் பொழுது என்ன இருக்குது, மேலே ஏறி இருக்குது, அதுக்கப்புறம் இறங்கியிருக்கு. இது ஆனால் இங்கே இறங்கிட்டே வந்திருக்கு. இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்லாம் வந்து எம்ஏசிடிலையும் உண்டு. அதனால தான் இது லேகிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க.
புரியுதுங்களா? ஸோ அதனால் முழுக்க முழுக்க MACDயே ஃபாலோ பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ராவாக கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் இந்த டூலை பயன்படுத்திக்கோங்க. இதில் மொத்தம் நம்ம எத்தனை கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, முதல் கண்டிஷன் வந்து ஒன்றா நான் போடுறேன், எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுறேன், பார்ட் 1 பார்ட் 2 எல்லாத்தையும் சேர்த்து. முதல் கண்டிஷன் இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே MACD லைன் போனால் அப் ட்ரெண்டு, சென்ட்ரல் லைனுக்கு கீழே MACD லைன் வந்தால் டவுன் ட்ரெண்டு. சென்ட்ரல் லைனுக்கு மேலே போகிற ஒரு பாசிட்டிவாக கட் பண்ணி மேலே போகிறது எல்லாமே வந்து இம்பல்ஸ் மூவ், கட் பண்ணி கீழே வர்றது எல்லாமே கரெக்டிவ் மூவ், இம்பல்ஸ் மூவ், கரெக்டிவ் மூவ் இப்படி தான் வரும். கரெக்டிவ் மூவ் வேகமாக வரும்பொழுது டவுன் ட்ரெண்டுக்குள்ளே உள்ளே போயிடுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கரெக்டிவ் மூவ், இது இம்பல்ஸ் மூவ் அப்படி மாறிடும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது கரெக்டிவ் மூவ், இது இம்பல்ஸ் மூவ். ஆனால் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இது கரெக்டிவ் மூவ், இது இம்பல்ஸ் மூவ். புரியுதுங்களா? நல்லா அந்த இம்பல்ஸ் மூவ் கரெக்டிவ் மூவ் எதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப் ட்ரெண்டில் வரும்போது என்ன வருதோ டவுன் ட்ரெண்டில் வரும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரும். இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இது வந்து இம்பல்ஸ், இது கரெக்ஷன், இது இம்பல்ஸ். அவ்வளோதான், அப் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் உள்ளே நுழைஞ்சிருச்சு லைனை தாண்டி. இப்போ இனிமேல் இது கரெக்டிவ், இது இம்பல்ஸ், இது கரெக்டிவ், இது இம்பல்ஸ் மூவ். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது இம்பல்ஸ் மூவில் மட்டும்தான் என்ட்ரி எடுப்பாங்க. கரெக்டிவ் மூவில் வந்து கரெக்டிவ் வேவில் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டாங்க பையிங் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போது நம்ம என்னென்ன கண்டிஷன் திருப்பியும் பாருங்கள், அதை மறந்துட்டேன். நம்பர் 1 இந்த கட்டு, நம்பர் 2 இந்த ட்ரெண்டு இண்டிகேஷன், நம்பர் 3 ஸ்கேல்பிங் இண்டிகேஷன், ட்ரெண்டு ரேஞ்சு. புரிஞ்சுதா? ஸ்கேல்பிங் இண்டிகேஷன் ரேஞ்ச் இண்டிகேஷன். இது ரேஞ்சு, இது ட்ரெண்டு, இது ட்ரெண்டு கன்ஃபர்மேஷனுக்கான லைனு. அது இல்லாமல் இம்பல்ஸ் மூவ், கரெக்டிவ் மூவ் ரெண்டுமே இதில் இண்டிகேஷன் வந்துடும். இதில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போது இந்த லைன் வந்து இந்த சிக்னல் லைன் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஹிஸ்டோகிராமை டச் பண்ணிக்கிட்டே போகும்பொழுது என்ன நடக்குது, ஹிஸ்டோகிராமை தாண்டி இந்த ஹிஸ்டோகிராமுக்கும் இந்த சிக்னல் லைனுக்கும் கேப் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கேப் ஆகிட்டால் என்ன நடக்குது? ஓகேவா? இந்த மாதிரி கேப் இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி கட்டு வந்தால் என்ன நடக்குது, கேப் இல்லாமல் இருக்கும்பொழுது கட்டு வந்தால் என்ன? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கேப் இல்லை, கீழே நடக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஹிஸ்டோகிராமை டச் பண்ணிகிட்டே தான் வந்திருக்கு. இந்த இடத்துல ஹிஸ்டோகிராமுக்கு டச் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ இப்படியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ரிசர்ச் பண்ண உங்களுக்கு இதோட நுணுக்கங்கள் வந்து அதிகமாக புரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரே மாதத்தில் உங்களுக்கு புரியாது. நிறைய வந்து நீங்கள் இதில் நிறைய சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ இதனுடைய நுணுக்கங்கள் புரியும். இண்டிகேட்டரை பொறுத்தளவில் நெகட்டிவ் நிறைய இருந்தாலும், நெகட்டிவ் நிறைய இருக்குது இண்டிகேட்டரில். ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, இண்டிகேட்டரில் என்ன காமிக்குது அப்படின்னா, மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே இண்டிகேட்டர் காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா? ஆனால் அதோட நுணுக்கங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அந்த இண்டிகேட்டரோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இண்டிகேட்டரை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்த முடியும், இல்லைனா பயன்படுத்த முடியாது. ஸோ மூவிங் ஆவரேஜ், கான்வர்ஜென்ஸ், டைவர்ஜென்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், 2 மூவிங் ஆவரேஜ் இருக்கிறதுக்கான இடைப்பட்ட கேப்பை தான் வந்து இந்த MACD காமிக்கும். MACDயில் ட்ரெண்டு காமிக்கும், கரெக்டிவ் மூவ், இம்பல்ஸ் மூவ், டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு, ரேஞ்சு 5 விஷயத்தையும் காமிச்சிடும். இப்போ நீங்கள் ட்ரெண்டிங்கில் போய் ட்ரேட் பண்ணுறதுக்கு போயிட்டு ஹிஸ்டோகிராமை பார்க்கக்கூடாது. ஹிஸ்டோகிராமை பார்த்துக்கிட்டு ட்ரெண்டிங் மூவுக்கு போய் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆப்போசிட்டாலாம் பண்ணக்கூடாது. இந்த 5 விஷயத்தை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ட்ரெண்டிங் மூவ், ரேஞ்ச் மூவ், கரெக்டிவ் மூவ், இம்பல்ஸ் மூவ், ஓகேவா? இந்த ட்ரெண்டிங் மூவ், ரேஞ்ச் மூவ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். நமக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பிளாட்ஃபார்ம் பற்றியும் வந்து இனிமேல் நான் அதிகமாக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அது வந்து ஃப்ரீ டெலிகிராம் தான், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பாண்டு பற்றின வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் எண்டு ஸ்க்ரீனில் போய் பார்த்துக்கோங்க. MACDயோட பார்ட் 1 வந்து எண்டு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. பாண்டை வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக தனித்தனியாக வந்து நம்ம அப்புறமா ரிவ்யூ எடுப்போம், எப்படியெல்லாம் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்றுக்கு லாகின் பண்ணி OTP போட்டு லாகின் பண்ணி செக் பண்ணணும். அது ஒவ்வொரு வெப்சைட்டையும் வந்து நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி IPOக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் காமிச்சு கொடுத்துறேன். எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கிளியராக நான் வந்து ஃப்ரீயாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போகிற மாதிரி கொடுத்துட்றேன். உங்கள் வேலை என்னென்னா, புதுசாக வந்திருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது நம்மளை ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான் வேலை. ஃபாலோ பண்ணணும், என்னை கேள்வி கேட்கணும், அவ்வளோதான் உங்கள் வேலை. பண்ணினீங்கன்னா நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும்லாம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் மார்க்கெட்டில்.
அந்த கொஞ்சம் விஷயத்த வந்து நான் ஃப்ரீயாக உங்களுக்கு என்னால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிடுறேன். எனக்கு எப்பயாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா, அப்போ வந்து நான் பெய்டு ட்ரெய்னிங் நடத்தி நான் சம்பாரிச்சுக்கிறேன். மற்றபடி இப்போதைக்கு நான் ஃப்ரீயாக போடுறது எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கிட்டு, அப்படியே உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அந்த நாலேட்ஜ் எடுத்துக்கிட்டு மேலே வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.